எனக்கு தந்திருக்கிறது என்றால் என்னை பொறுத்தவரையில் சாதி ஒழிந்து விட்டது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கல்வி பெறலன்னு நான் என்ன நினைப்பேன்னா, நான் வந்து கீழ் சாதி, நான் வந்து இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் வாழ்ந்தாகணும், நான் இப்படி தான் வேலை செஞ்சாகணும், இந்த கலாச்சாரத்தை தான் நான் பின்பற்றி ஆகணும், நான் இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது. சரி சரி, நான் நுழைய மாட்டேன். ஏன் இந்த கோயிலுக்கு நுழையக்கூடாது? கேள்வி கேட்க வைக்கிறது, அந்த விழிப்புணர்வு எனக்கு தருகிறது. கோயிலில் நுழைவேன் என்கிற துணிவை எனக்கு தருகிறது. இந்த துணிவு எனக்கு வந்துவிட்ட பொழுதே சாதி ஒழிந்து விட்டது. இன்றைக்கு எண்ணிக்கையில குறைவா இருக்கலாம், இந்த எண்ணிக்கை பெருக 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 சாதி உதிர்ந்து விடும். சாதியை உதிர வைப்பதற்குத்தான் சமூக நீதி. எதையும் நீ அருவாள கோடாலியை கொண்டு சாதியை உடைக்க வேண்டியதில்லை, வெட்ட வேண்டியதில்லை, வீழ்த்த வேண்டியதில்லை. சமூக விழிப்புணர்வையும் அரசியல் விழிப்புணர்வையும் பொருளாதார விழிப்புணர்வையும் கலாச்சார விழிப்புணர்வையும் தருவதற்கான வாய்ப்பை தருவது, அதற்கான வாசலை திறப்பது, அதுதான் சமூக நீதி. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான், உத்தி தான் இடஒதுக்கீடு. அதுக்கு என்ன வேணும்? கல்வி வேணும். கல்வி வேணும்னா உன்னோட போட்டி போட முடியாது. நீ நீண்ட காலமாக படிச்சுட்டு வந்திருக்கிற, உங்க அப்பம் படிச்சிருக்கான், உன் பாட்டம் படிச்சிருக்கான், உன் முப்பாட்டம் படிச்சிருக்கிறான். உனக்கு முந்தைய காலத்தில் பல தலைமுறைகளாக உன் குடும்பம் கல்வி பெற்ற குடும்பம். நீ வழக்கறிஞராக இருந்திருக்கிற, நீதிபதியாக இருந்திருக்கிற, கிராம கர்ணமாக இருந்திருக்கிற, முன்சீஃபாக இருந்திருக்கிற, ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிற, எல்லா அதிகாரத்தையும் நுகர்ந்து இருக்கிறாய். எனவே உனக்கு சமூக விழிப்புணர்வு இருக்கிறது. இவனுக்கு எதுவுமே இல்லை, பெண்களுக்கு இல்லை. ஆக சமூக விழிப்புணர்வு பெறுவதற்கு மறுக்கப்பட்ட கல்வியை மீண்டும் வழங்குகிற முன்னுரிமை தான் இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு என்பது a kind of strategy, it's not a doctrine. இடஒதுக்கீடுங்கிறது ஒரு சமூக நீதி கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு உத்தி அது. எனவே இது இடத்தை பங்கு போடுகிற விஷயமா பார்க்கக்கூடாது.